ஒரு கிராமத்தில் கொல்லன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவன் தொழில் இரும்பு சாமான்களை விற்று அதில் வரும் பணத்தில்தான் வாழ்க்கை நடத்தி வந்தான். அவனுக்கு அன்பும் அழகும் நிறைந்த மனைவி ஒருவள் இருந்தாள். அந்த கொல்லனின் வாழ்க்கை உழைப்பும் காதலுமாக மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. எல்லா கதைகளிலும் வருகிற மாதிரி மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த கொல்லனோட வாழ்க்கையிலும் சோதனை காலம் ஆரம்பித்தது. நவநாகரீக காலத்தின் துவக்கமாக இருந்ததனால் தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நலிவுற்று வருமானமே கொஞ்சம் கூட இல்லாமல் ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டிற்கே வழியில்லாத நிலைமை வந்துவிட்டது. ஆதலால் கொல்லனுக்கு காதலிலும் கொஞ்சம் கூட நாட்டமே இல்லை. விரக்தி மனம் குடிகொண்டிருந்த காரணத்தினால் ரொம்ப சோகத்தில் மூழ்கியிருந்தான். ஒரு நாள் மாலை நேரத்தில் மனைவியோட மடியில் தலை சாய்ந்து வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை சோகமாக பார்த்து கொண்டிருந்தான். மனதில் எதிர்காலத்தை நினைத்து கவலையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து கண்ணீர் துளிகளாக கரைந்து ஓடுகிறது. அதை பார்த்த மனைவி சொல்கிறாள், எதுக்காக அலறீங்க? கண் கலங்காதீங்க. இந்த தொழில் இல்லை என்றால் நமக்கு இன்னொரு தொழில் இருக்கும் என்றாள். பக்கத்தில் இருக்கும் காட்டிற்கு சென்று விறகு வெட்டி அதை அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் விற்றால் நமக்கு 4 காசு கிடைக்கும். அதை வைத்து பிழைப்பு நடத்தலாம் என்றாள். கொல்லனின் மனதில் ஒரு புது உற்சாகமும் நம்பிக்கையும் பிறந்தது. விறகு வெட்டும் தொழிலுக்கு சென்றான். விறகு வெட்டி ஆனான். அந்த தொழில் ஓரளவு வருமானமும் கிடைத்தது. வீட்டில் தினமும் சோளக்கஞ்சி மற்றும் கொள்ளு துவையல் கூடவே மனைவியோட சிரித்த முகம் கனிவான கொஞ்சலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தந்தாலும் மனசுல பழையபடி அவனுக்கு கஷ்டமாக இருக்கிறது. கொல்லனோட முகத்தை பார்த்த மனைவி கேட்கிறாள், ஏன் மாமா, இன்னும் மனசுல ஏதோ கஷ்டம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது என்று சொல்லி கேட்கிறாள். பட்டறை தொழிலில் நல்ல வருமானம் இருந்தபோது நம் வீட்டில் தினமும் நெல் சோறும் கறிக்குழம்பும் இருக்கும். ஆனால் இப்போது இப்படி வயிற்றை கட்டிட்டு வாழ்கிறோமே, அதை நினைத்து கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னான். நான் இப்படி விறகு வெட்டி சுமந்துட்டு ஊர் ஊராக விற்று கிடைக்கிற வருமானம் நமக்கு நல்லபடியாக வாழ்வதற்கு போதுமானதாக இல்லை என்று மனைவியிடம் சொல்கிறான். அதற்கு மனைவி சொல்கிறாள், என்னுடைய நகைகளை விற்றால் கொஞ்சம் காசு கிடைக்கும். அதை நாம் மூலதனமாக போட்டு ஒரு விறகு கடை வைத்து விடலாம். காட்டில் விறகு வெட்டி விற்க கொண்டு வரும் மக்களுக்கு கூலி கொடுத்து விலைக்கு வாங்கி போடுவோம். அதை நல்ல விலைக்கு விற்றால் நல்ல வருமானம் கிடைக்கும் என்று சொல்கிறாள். மறுபடியும் கொல்லனுக்கு புத்துணர்ச்சி வருகிறது. ரொம்பவே சந்தோஷமாக வேலையை செய்கிறான். விறகு வெட்டியாக இருந்த கொல்லன் விறகு கடைக்கு முதலாளி ஆகிவிட்டான். நல்ல வருமானம் ஈட்டினான். அப்புறம் என்ன, கொல்லன் வீட்டில் கரிசோறும் நெல்லஞ்சோறும் தான். ஆனாலும் வாழ்க்கை நமக்கு அடுத்தடுத்த சோதனைகளை கொடுக்காமல் விடுமா என்ன? என்ன நடந்தது? மறுபடியும் கெட்ட நேரம். கடையில் தீ விபத்தாகிவிட்டது. அத்தனை மூலதனம் எரிந்து கருகிவிட்டது என்று தலையில் அடித்து கொண்டு அழுகிறான். மற்ற கடை முதலாளிகள் எல்லாம் வந்து பலரும் பலவிதமாக ஆறுதல் சொல்கிறார்கள். நண்பா, கலங்காதே, ஏதோ கெட்ட நேரம், இப்படி நடந்து விட்டது, திரும்பவும் தொழில் தொடங்கி ஆரம்பிக்கலாம் என்று பலரும் ஆறுதல் சொல்லிவிட்டு போனார்கள். மனைவி மட்டும் அவனுடைய கண்ணீரை துடைத்துவிட்டு, இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி இடிந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க என்று சொல்கிறாள். விறகு எல்லாம் எரிந்து வீணாகவா போய்விட்டது? கரியாகத்தானே இருக்கிறது. நாளையிலிருந்து நாம் கறி வியாபாரம் பண்ணலாம் என்று சொன்னதும் தன்னுடைய தலையை நிமிர்த்தி அவளின் முகத்தை பார்க்கிறான். மறுபடியும் மனசுல ஒரு உற்சாகம், தன்னம்பிக்கை கிடைக்கிறது. கொல்லன் மற்றும் மனைவியுடன் சேர்ந்து சந்தோஷத்தோட புது தொழில் தொடங்க ஆரம்பிக்கிறார்கள். கறி வியாபாரம் செய்தார்கள். அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்றது. ஆம், வாழ நினைத்தால் வாழலாம். வழியா இல்லை இந்த பூமியில். நாமும் புது முயற்சி செய்வோம். முயன்றால் முடியாது எதுவும் இல்லை. இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை கேட்கறதுக்காக நம்ம குட்டி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.